இது ஒரிஜினல் தேன் உங்களுக்கு கண்டுபிடிக்கணும் டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கேளுங்க, தகுந்த மாதிரி காட்டுறேன் பாருங்க. டக்கு பியூர் ஒரிஜினல் தேன் சொன்னால் ஒரு செகண்டில் தெரிஞ்சிடும். ஒரிஜினல் தேன் இப்படி வடித்து இந்த மாதிரி வடித்து இந்த அடுக்குலேருந்து இப்படி எடுத்து இந்த மாதிரி காட்டுறேன். அந்த மாதிரி ஊற்றுனா அப்படியே தங்க காய்ச்சி ஊற்றினா எப்படி நிற்குமோ ஒரிஜினல் தேன் அப்படி நிற்கும். இதே சர்க்கரை, வெல்லம், ஜீரா, கருப்பட்டி பாவாக இருந்துச்சுன்னா தண்ணி வந்து ரோலிங் ஆகி மஞ்சள் கலர் ஆகிடும். அதே மாதிரி சாப்பிட்ற பிளேட்டில் கோல்டு வாட்டர் இருக்குல்ல, கோல்டு வாட்டரை ஊற்றிட்டு அதில் தேனை ஊற்றிட்டு 2 ஆட்டினீங்கன்னா இந்த தேனில் இருக்கிற ஹோல்ஸ் தெரியுதுல்ல, அந்த தேனில் இருக்கிற ஹோல்ஸ் அப்படியே இருந்தால் அது ஒரிஜினல். அதே மாதிரி பேப்பரில் வச்சா பேப்பர் பின்னாடி ஊறக்கூடாது. நாய்க்கு வச்சா ஒரிஜினல் தேன் நாய் சாப்பிடாது. இந்த மாதிரி 13 டெஸ்ட்டுகள் இருக்குது, நாய் சாப்பிடாது. அதே மாதிரி ஒரு நூலில் விட்டு, ஏன் நூலில் விடுறோன்னா இந்த ஃபஸ்ட்டெல்லாம் வேடர்லாம் நூலில் வச்சு தான் தேன் எடுப்பாங்க. ஏன்னா கிட்டெல்லாம் போக தெரியாது அப்போல்லாம். இப்போ தான் நம்ம புகை காட்டி இந்த மாதிரி தேன் எடுக்கிறோம். அப்போல்லாம் அப்படி கிடையாது, புகை வச்சு தேன் எடுக்கிறது. புகை வச்சு எப்படின்னா நம்ம அந்த அட்டை பாக்ஸ் இருக்குல்ல, அந்த அட்டை பாக்ஸ் வச்சு எடுப்பாங்க. இல்லை நான் வந்து நூலை வந்து கயிறு கட்டி அமுச்சு விட்டு அதுலேருந்து தேன் சொட்டு சொட்டாக வடியும். அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. தேன் எடுக்கிறதுல நிறையா விஷயங்கள் இருக்குது. கொம்பு தேன் வந்து ஈஸியாக இருக்கும், மலை தேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மலை தேன்னா இந்த மாதிரி அப்படியே காட்டுங்க. அந்த மாதிரி தேனை வந்து மலை தேன் நம்ம லைவாக அப்படியே எடுக்கிறதுக்காக தான் இப்போ வெயிட் பண்ணி நிற்கிறோம். அந்த மாதிரி எடுப்போம். தேனில் எப்படி எத்தனை மாதிரி இருக்குது? இந்த கொம்பு தேன், அடுக்கு தேன் சொல்லியிருக்கீங்க, மலை தேன்லாம் இருக்குது. இது எப்படி? நம்மகிட்ட 3 வித தேன் தான் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் தேனில் வந்து மொத்தம் 13 வகை தேன் இருக்குது. கொம்பு தேன், அடுக்கு தேன், சிறு தேன், பொந்து தேன், பாறை தேன், பெட்டி தேன், வலுப்பு தேன் அப்படின்னு சொல்லிட்டு 13 வகை தேன் இருக்குது. நம்மகிட்ட இருக்கிறது 3 தேன் தான். மலை தேன், அடுக்கு தேன், கொம்பு தேன். மலை தேன் என்ன சாப்பிடுவாங்கன்னா பாலில் சாப்பிட்டா உடம்பு ஏறும். சுடுதண்ணி தேன் சாப்பிட்டா உடம்பு தொப்பை, கொலஸ்ட்ரால் குறையும். ஒரு சுகர் உள்ள ஆளுங்க போட்டு சாப்பிடலாம், பூண்டு போட்டு சுகர் போடலாம் சாப்பிடலாம். அதே மாதிரி இஞ்சியில் போட்டு சாப்பிடலாம். இந்த மாதிரி கொம்பு தேன் எதுக்குன்னா குழந்தைங்க திக்கி பேசுகிறாங்கல்ல, குழந்தை இல்லாதவங்களுக்கு, குழந்தை திக்கி பேசுகிறவங்களுக்கு அது எல்லாத்துக்கும் அந்த தேனை கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம அடுக்கு தேன் வந்து ரத்த சோவை, ரத்தம், பிளட்டு, இந்த மாதிரி மாசமாக இருக்கிறவங்களுக்கு ஆப்பிள் ஜூஸில் போட்டு கொடுக்கலாம். உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்டோ தேனில் வந்து சொன்னீங்கன்னா நம்ம அந்த பெனிஃபிட்லாம் சொல்லிவிடுவோம். நம்ம வந்து இதான் நல்லா பார்த்துக்கோங்க. இது வந்து கொம்பு தேன், இது வந்து மலை தேன், இது வந்து அடுக்கு தேன். நம்மகிட்ட 3 வித தேன் இருக்குது. இந்த காட்டுறேன் பாருங்க. இது எடுத்தீங்கன்னா இது மலை தேன். இதை படி என்ன பர்பஸ் யூஸ் ஆகுது? இது வந்து பாலில் உடம்பு ஏற்றுறதுக்கு, உடம்பு குறைக்கிறதுக்கு. இது வந்து பர்பஸ். இதை காட்டுறேன் பாருங்க. இது குழந்தைங்க திக்கி பேசுகிற கொம்பு தேன். இது கொம்பு தேன். சின்ன சின்ன ஈயெல்லாம் இருக்குல்ல, அந்த சின்ன சின்ன ஈ கொம்பு தேன். இதை காட்டுறேன் பாருங்க. இது வந்து அடுக்கு தேன். இந்த 7 அடுக்கு இருக்கும். மர பொந்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 அடுக்கு இருக்கும். அந்த 7 அடுக்குலேருந்து எடுக்கிறது. இது வந்து ரொம்ப ரேர். இது கிடைக்கவே கிடைக்காது, ரொம்ப ரேர். இது எப்படி ரேர்னா ஒரு வருஷம் ஃபுல்லாக, இப்போ வந்து ஒரு 6 மாதம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டால் தான் ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் கிடைக்கும். நாங்களும் மலை குறவர்கள் தான். யார்கிட்ட போய் சொல்லி 10 ரூபா வாங்கி சாப்பிடணும் அவசியம் கிடையாது. நாங்கள் எடுக்கிற தொழில் எடுத்தாலே அதுவே போதும். 10 ரூபா வர்ற வரமான போதும். யார்கிட்ட போய் சொல்லி நாங்கள் ஒன்று மாடி விடுப்பாங்களா, நாங்கள் கட்டியிருக்கிறது குடிச்சே தான் கட்டியிருக்கோம். அந்த மாதிரி 5க்கு 10க்கு கஷ்டப்பட மாட்டோம். கஷ்டப்பட்டால் நாங்கள் 5 10 இந்த மாதிரி தேன் எடுப்போம். சில இடத்துல காடை, கவுதாரி அந்த மாதிரி தான். அதுதான் நம்ம தொழில். வேறு எது தொழிலும் கிடையாது நம்ம கிட்ட. இது வருஷத்தில் 3 மாதம் கிடைக்கும். மிச்சம் 3 மாதம் வந்து நாங்கள் வியாபாரத்துக்கு போவோம். இந்த மாதிரி ஊசி, மணி, இந்த மாதிரி ஒரு ஐயப்பன் கோயிலுக்கு சீசனுக்கு மணி போடுறது, இந்த மாதிரி நம்ம எல்லா வியாபாரம் பண்ணுறோம். தேன் உங்களுக்கு வந்து கண்டினியூவாக வேணும்னா அண்ணன் நம்பர் தரேன், அந்த நம்பர் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நம்பர் வாங்கி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து கண்டினியூவாக தேன் வேணும்னா நான் கொரியரில் கூட பண்ணுறேன். உங்களுக்கு நம்பர் தேன் எப்படி? பியூர் ஒரிஜினல் தானே, நீங்கள் செக் பண்ணி அதுதானே பிரச்சனையானே. ஒருத்தவங்க 2 பேர் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் சீப்பாக நினச்சிக்கூடாங்க. நாங்களும் வந்து நரி கோருவாங்க தான். நம்ம சொந்த ஊர் நாமக்கல் தான். நம்மளுக்கு நம்ம கொல்லிமலையில் எடுக்கிற தேன் தான். உங்களுக்கு டேரெக்டாக வேணும்னா உங்கள் பக்கத்தில் எங்கேயா தேன் இருந்தால் சொன்னீங்கன்னா நான் அங்கேயே அழிச்சு நான் அங்கேயே டேரெக்டாக கொடுத்து காசை வாங்கிக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு தேன் என்கிட்ட இருக்கிற தேன் உங்களுக்கு வேணான்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற தேன் எங்கேயாச்சும் உங்கள் மொபைல் நம்பர் கொடுங்க, பக்கத்தில் எங்கேயா தேன் இருந்துச்சுன்னா அப்படியே அழிச்சு அப்படியே நாங்கள் தரோம். நாங்கள் ஒரு 4-5 பேர் கஷ்டப்பட்டு நாங்கள் தேன் எடுக்கிற ஆளுங்க இருக்கோம். நீங்கள் பாருங்கள், என்கிட்ட வாங்க வேணும்னா நான் அழிச்சு, நான் நேராகவே அழிச்சிட்டு உங்களுக்கு தரேன். நம்ம நம்பி வந்தீங்கன்னா நான் தேன் அழிச்சு தரேன். பியூராக கிடைக்கும். அப்போ டவுட் இல்லாமல் நீங்கள் வாங்கிட்டு போவீங்களா, அதுக்காக நம்ம சொல்கிறேங்க. இப்போ இது வந்து மலை தேன் வந்து இப்படி சொல்லிட்டீங்க. அடுக்கு தேன் மாதிரி எப்படி இருக்கும், என்ன மாதிரி இது? இந்த காட்டுற வீடியோ அங்கே தெரியுமாண்ணே? இந்த வாங்க, எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கிறீங்க. அதை காட்டுறேன். எப்படி நான் அடுக்கு தேன் கொம்பு தேன் என்னன்னா, நீங்கள் பாட்டில் கண்ணாடி பாட்டில் வச்சுருக்கீங்களா, இது கொம்பு தேன். இது வந்து 50 கிராம் 100 கிராம் அவ்வளோதான் கிடைக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் பார்த்துக்கோங்க.
இது வந்து கொம்பு தேன். அடுக்கு தேன் காட்டுறேன் பாருங்க. எப்படி அடுக்கு தேன் இருக்குன்னா இந்த மர பொந்தில் இருக்கும். இது வந்து மர பொந்தில் இருக்கும். இதுதான் அடுக்கு தேன். இதனால உங்களுக்கு கையில குழவி இந்த மாதிரி கொட்ட தான் செய்யும். ரோஜாப்பூ பறிக்குதுன்னு சொல்லிட்டு முள்ளு குத்துன்னு சொல்லி ரோஜாப்பூ பறிக்க விட்டுருவோமா, அதே மாதிரி தேன் முள்ளுக்கு தேன் கோழி கொட்டுதுன்னா தேன் எடுத்து தான் ஆகணும். 3 மாதம் வியாபாரம் பண்ணுவோன்னே. மிச்சம் வந்து 7 மாதம் வந்து 7-8 மாதம் வந்து நாங்கள் வந்து மணி வியாபாரம் அந்த மாதிரி வெளியே போயிடுவோம். இப்போத்துக்கு நான் 3 மாதம் தேன் கிடைக்கும். இந்த 3 மாதம் தொடர்ந்து கிடைக்கும். கொழுவி கொட்டும், ஆஸ்பத்திரியில் ஊசி போடுவோம். சில ஆள் வந்து மரத்துலேருந்து கீழே வந்து இறந்துருவாங்க. ஒரு 10 ஈக்கு மேலே கொட்டிச்சுன்னா ஆள் பொழிக்காது முடியாது. ஏன்னா ஒரு 5 ஈ 4 ஈ கொட்டிச்சுன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் டிடி ஊசி போட்டு காப்பாற்றி. புரியுது? கொழுவி தேனோட கொழுவி அது கொட்டிச்சுன்னா ஒரு 4-5 ஈ கொட்டிச்சுன்னா நம்ம ஊசியெல்லாம் போட்டு பொழிக்க வச்சுக்கலாம், ஓரளவுக்கு காப்பாற்றிடலாம். 10 ஈ 15 ஈ கொட்டிடுச்சுன்னா அந்த ஆளை பொழிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது வயிற்றால போய் 2 நாள் வயிற்றால போயிட்டு ஆளே அவுட் ஆகிடும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அது கொழுவி. இந்த ரிஸ்கெல்லாம் எடுத்துகிட்டு வர்றோம். நம்ம கண்ணு முன்னாடி எப்படி வலிச்சு வேணும் வாங்கினாலும் வாங்கிக்கலாம். தேன் லைவாக கிடைக்கும். அதெல்லாம் பயம் கிடையாது. உங்களுக்கு தேன் வேணால் கொரியரில் கூட வாங்கிக்கலாம். இல்லை நீங்கள் நேரடியாக வந்தால் கூட நம்மக்கிட்ட தேன் கிடைக்கும். ஓகேங்களா? அப்படியே அழிச்சு உங்கள் கண்ணு முன்னாடி தரேன். நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து சேலத்துக்கெல்லாம் வந்து நாமக்கல் வந்து தேனை வந்து நாங்களே அழிச்சு கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்மளுக்காக நம்பி அங்கே வருவாங்க. ஏன்னா 1 லிட்டர் 2 லிட்டருக்காக 5 லிட்டர் 10 லிட்டர் வேணும்னு சொன்னாங்கன்னா நம்ம லைவாக கொண்டு வந்து நம்ம லைவாக கொடுப்போம். இதில் இருக்கிறது என்னென்ன தேன்? மலை தேன் தனியாக இருக்குது, கொம்பு தேன் தனியாக இருக்குது, அடுக்கு தேன் தனியாக இருக்குது. இது இருக்கிறது அன்னக்கூடத்தில் இருக்கிறது மலை தேன்.